மதராசி. இந்த படத்தோட டைட்டில் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு பல விஷயங்கள் தோணுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரு கஜினி மாதிரி, நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு துப்பாக்கி மாதிரி இருக்கும், அப்படி தான் முருகாசகர் பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அது 100% உண்மை அப்படிங்கிறத அந்த டைட்டில் வீடியோவை புரிய வச்சிருச்சு. அதாவது துப்பாக்கி களத்தில் நம்ம கஜினி சூர்யா எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டீசர் முழுக்க பார்த்தீங்கன்னா இரவு காட்சியில் தான் வச்சுருக்காங்க. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இரவு காட்சி தான். ஸோ இதனாலேயே படத்தோட முக்கால்வாசி அல்லது பெரும்பாலான காட்சிகள் இரவில் தான் நடக்கக்கூடிய கதையாக இருக்கலாம், ஒரு நாளில் நடக்கக்கூடிய கதையாக கூட இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு மனநோயாளி கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரா அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது மனநோயாளின்னு சொல்றதை விட மனநல பிரச்சனையுடைய ஒரு ஹீரோ அப்படின்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கஜினி நம்ம எல்லாரும் தெரியும், முருகதாஸ் தான். ஷார்ட் டைம் மெமரி லாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு பட்டையை கிளப்பினார். இப்போது சிவகார்த்தியோட அந்த பாடி லாங்குவேஜ், கெட்டப்பு, அவருடைய மேனரிசம் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு மனநல பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவரோ நமக்கு தோணுது. சில பல மாதங்களுக்கு முன்னாடி மனநல காப்பகத்திலையும் நம்ம முருகாஸ் அவர்கள் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை வச்சுருந்தார். அதில் சிவகார்த்தியோட ட்ரெஸ் கூட பார்த்திங்கன்னா அந்த மனநல காப்பகத்தில் என்ன ஒரு சீரோடு இருக்குமோ அதே சீரோடு தான் இருந்தார். இதனாலையும் சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே இந்த மதராசி அப்படிங்கிற டைட்டிலில் வந்து இங்கிலீஷில் வரும்போது பாருங்கள், மதராசி அப்படிங்கிற மேட், MAD, இந்த மேடில் மட்டும் தனியாக ரத்தம் தெளிச்சிருப்பாங்க. ஸோ மேட்னால் நமக்கே தெரியும் பைத்தியம் அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த ஒரு மீனிங் தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட ஆக்ஷன் பிளாக்லாம் துப்பாக்கி மாதிரி இருக்குது. ஹீரோவோட கேரக்டரு கஜினி சஞ்சய் ராமசாமி மாதிரி இருக்குது. ஸோ இதனால தான் சொன்னோம் துப்பாக்கி களத்தில் கஜினி. ஸோ அதுதான் இந்த மதராசி அப்படின்னு.